வந்திருப்பா. மங்கையம்மா சொன்ன மாதிரி வீடு திறந்திருக்கிறது தெரிஞ்சு திருடனுங்க யாராவது உள்ள வந்திருப்பானுங்களா? இல்லன்னா அத்தைய கொல்றதுக்கு கிரிஜா யாரையாவது ஆள் அனுப்பியிருப்பாளா? இது யாரோட வேலையா இருக்கும்? யார் அனுப்பி எதுக்காக அவன் வீட்டுக்குள்ள புகுந்தான்? கிரிஜா எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றா? ஏய், பேயும் பிசாசும் நடமாடுற நேரத்துல நீ எதுக்கு எனக்கு போன் பண்ற? ஏய், நானும் ஒரு பேய் தான். உன் நிம்மதியை கெடுக்க வந்த பேய். நானும் பிசாசு தான். உன் சந்தோஷத்தை ஒழிக்க வந்த பிசாசு. நீ பேய் தான் பிசாசு தானு நீயே உன் வாயால ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட கிரிஜா. தெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்கிறவங்கள பேயாலையும் பிசாசாலையும் எதுவுமே பண்ண முடியாது. உன்னாலையும் என்ன அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது. இப்படியே சும்மா பில்டப்பாவே டைலாக் பேசிட்டே இருக்க வேண்டியதான். ஏய் ஈஸ்வரி, நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. நீ என்ன ரொம்ப குறைச்சலாம் நினைக்கிறதாலதான் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உன்னையும் உன் குடும்பத்தையும் செல்லா காசாக்கி இந்த வீட்டை விட்டே நான் விரட்டி அடிச்சேன். இதை விட வேற என்னடி வேணும்? கிரிஜா, இரு இரு இரு, எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? புள்ளதாச்சு பொண்ணு, சும்மா டென்ஷன் ஆயிட்டே இருக்க கூடாது, புரியுதா? நான் சொல்றத பொறுமையா அமைதியா கேளு. நீயும் வைஜெயந்தியும் வந்து எனக்கு விஷத்தை கொடுப்பேன்னு மிரட்டி மரண பயத்தை காட்டிட்டு போனீங்கல்ல, அதனால எனக்கு எனக்கு என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நான் இப்படியே இருந்தேன்னா பழையபடி கோமாக்கே போயிடுவேன் போல இருக்கு. நீ கோமாக்கு போறதுனால நாட்டுல மழை பெய்யாம இருக்க போறதில்ல, சூரியன் உதிக்காம இருக்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? பேசாம நீ கோமாக்கே போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. என்னடி, என்னையே கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணல, நிஜமாதான் சொல்றேன். சாகிறத விட கோமாக்கு போறது ரொம்ப ரொம்ப பெட்டர். என்ன சொல்ற? ஈஸ்வரி, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இனிமே நான் இந்த கிரிஜா நினைக்கிறது மட்டும்தான் நடக்க போகுது. என்னையே டார்ச்சர் பண்ணிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு நீ அங்க நிம்மதியா இருக்கியா? விட மாட்டேன்டி. உன் நிம்மதியை நான் கெடுக்க வேண்டாமா? உன் தூக்கத்தை நான் கலைக்க வேண்டாமா? அதனால நான் இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. உன் வீட்ல உன் அத்தைக்காரி வசுந்தராவை போட்டு தள்ளுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஏன் வீட்ல இருக்கிற உன் தங்கச்சி அபிய தீத்து கட்ட முயற்சி பண்ணுவேண்டி. இவங்க 2 பேரும் இல்லாம உன் புருஷன் அந்த முட்டாள் அழகு சுந்தரம் இருக்கானே, அவன் அந்த கால் டாக்ஸி ஓட்டிட்டு போறப்பவே அடிச்சு தூக்க வேண்டி. என்னடி ஈஸ்வரி, கேக்கும் போதே பயமா இருக்கா? யார காப்பாத்துறது யார விடுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? இதுதாண்டி எனக்கு வேணும். இதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷனோட இருக்கணும். அடுத்து எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம நீ துடியா துடிக்கணும்டி. நீ அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கணும்டி. எனக்கு நீ காட்டினதை விட 1000 மடங்கு மரண பயத்தை நீ படணும்.